ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து மீட்கப்பட்ட பயணிகள் ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரசன்ன வெங்கடேசன், செந்தூர் தொடர்வண்டி அடுத்த கட்டமே நகர முடியாத ஒரு சூழல் இருந்து சுத்தி வெள்ளம் தண்டவாளம் அடித்து செல்லப்பட்டது நாமளே பார்த்திருக்கோம். அப்படி இருந்தும் மீட்கப்பட்டவர்கள் ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? மணிமாறன், கிட்டத்தட்ட 40 மணி நேரத்திற்கு மேல் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் மாட்டியிருந்த கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பயணிகள் செய்வது அறியாது தவித்து வந்தார்கள். தற்பொழுது அவர்கள் அங்கிருந்து பேரிடர் மீட்பு குழுவால் மீட்கப்பட்டு தற்பொழுது வாஞ்சி மணியாச்சி அந்த ரயில் நிலையத்தில் இவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக சிறப்பு ரயிலில் இவர்கள் சொந்த ஊருக்கு தற்போது சற்று நேரத்தில் நிம்மதியுடன் பயணிக்க இருக்கிறார்கள். இந்த 40 மணி நேரம் என்பது அந்த ரயில் பெட்டிக்குள் குழந்தைகள் இருந்து மாற்றுத்திறனாளிகள் முதல் வயசானவர்கள் வரை அனைவருமே சிக்கி தவித்தார்கள். உணவு என்பது துளி கூட இல்லாத ஒரு சூழல். அது மின்சாரம் என்பதும் துளி கூட கிடையாது. இருப்பினும் அந்த ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த 800க்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய அனுபவத்தை பற்றி அவங்களே கேட்கலாம். கை குழந்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவரை கேட்கலாம். ஆனால் இப்போ நீங்க அந்த 40 மணி நேரம் அப்படின்றது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன? இப்போ 40 மணி நேரத்தில் கூட 800க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் கிளம்பணும். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு ட்ரெயினை நைட்டு நிப்பாட்டினது 12:30 மணிக்கு மேலே ட்ரெயின் போல அப்படின்றது 12:30 மணிக்கு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஃபுட்டோ எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் இருக்க பத்ரகாளியம்மன் கோயில், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அந்த கோயிலே சாப்பாடு செஞ்சு ஓரளவு எல்லாருக்கும் அவங்களால கொடுக்க முடியல. பட் ஆனால் அவங்களால முடிஞ்சதை எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்க கடையில் பிஸ்கட் அது மாதிரி ஏதோ ஒன்று அன்னைக்கு காலையில் வாங்கிட்டோம். அன்னைக்கு நைட் வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நியூஸ்லாம் வெளியே தெரியுமா தெரியாதாங்கிறதே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னன்னா நியூஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக சாப்பாடு கொடுத்தாங்க. அதாவது இன்னைக்கு காலையில் சாப்பாடு கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, வாட்டர் எல்லாமே இன்னைக்கு காலையில் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எங்களை கூப்பிடுவாங்க, மீட்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது வரைக்கும் வருவாங்கன்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க, எல்லாருமே சேஃபா ட்ரெயின்ல இருந்து எங்களை வெளியே கூப்பிட்டு ஒரு பஸ் மூலமா இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ இங்கேருந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி எங்களை சேஃபா கூப்பிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க குழந்தைய வச்சிருக்கீங்க, நிறைய வயசான பெண்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி என்னன்னா ஹேண்டிகேப்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நீங்க குழந்தைய வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு நொடி எப்படி கடந்து போச்சு? இல்ல, எனக்கு நாங்க நம்மளா இருந்தா ஈஸியா அதை மேனேஜ் பண்ணிடலாம். குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவன் நார்மலாவே டிராவல்னாலே அவன் ரொம்ப இதா இருப்பான். அதனால சரி நாங்க எதுக்கு என்ன பண்ணிருந்தோம்னா வெளியில வரதுனாலே பால் எல்லாம் அவனா சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தனால எங்களால எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியல. வெந்நீர் இருந்ததுனால சும்மா ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சு அந்த மாதிரி தான் கொடுத்து அவனை இது பண்ணிட்டு இருந்தது. லோக்கல்ல இருந்த மக்கள் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே மிக ஒற்றுமையுடனும், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்களுக்கு பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதம் இங்க மிகவும் ஒரு பறைசாற்றப்பட்டிருப்பதாக இந்த மக்கள் அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறார்கள். மணிமாறன், நிறைய பேர் பேசும்போது அந்த ஊர் மக்களை பத்தி சொல்றாங்க. நிறைய பேர் அவங்க தான் உடனடியாக எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னு திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னா அந்த தருணத்தை எவ்வளவு சிரமப்பட்டு கடந்திருக்காங்க, இந்த மக்கள் எவ்வளவு தூரம் உதவியா இருந்திருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்ச முடியுது. பல தகவல்களுக்கு நன்றி பிரசன்ன வெங்கடேசன்.